எங்கே ஒருத்தி தான் புருஷனோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால முடியல. 2 பேருமே மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை 2 பேரும் மரத்துல தான் தொங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்டாட்டி அந்த கிளைய விட்டுறா. அப்படியே கீழே விழ போகும்போது புருஷன் கையை பிடிச்சிடறான். நீ என் கையை டைட்டா பிடிச்சிக்கோ, விட்டுறாத அப்படின்னு சொன்னா அவங்களால என்னோட உயிரை காப்பாற்ற முடியாது, ப்ளீஸ் என்னோட கையை விட்டுருங்க, ஆனா நீங்க விடலைன்னா நம்ம 2 பேருமே செத்துருவோம், ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், ப்ளீஸ் என்னோட கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டா பிடிச்சிக்க பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் நீங்க ஒரு நல்ல மனுஷனா வாழணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றுங்க, நீங்க எனக்கு பண்ண கொடுமையே வேற எந்த பொண்ணுக்கும் பண்ணிடக்கூடாது, நீங்க திருந்தி நல்ல மனுஷனா வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருந்தேன், அதை மட்டும் நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கையை விட சொல்றா. ஆனா அவனும் விட மாட்டான். இவளும் வேற வழி இல்லாம அவனோட கையில நகத்தை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கா. உடனே வழி தாங்க முடியாம அவன் கையை விட்டுறான். அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுறா. இவனால பொண்டாட்டி இறந்து போனதை தாங்கிக்கவே முடியல. தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்கான். செவத்துல தன்னோட தலையை இடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் சாகணும், ஆனா அவ செத்து போயிட்டா, என்ன விடுங்க, நானும் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.